தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொளிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவிலும் லெபனானிலும் ஸ்டில் இராணுவம் நடத்தும் தாக்குதல்களில் உயிரிழக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை தினசரி அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அதாவது துபாயில் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கின்றது. குறிப்பாக அண்மைய சில நாட்களுக்கு முன்பு கடத்தி செல்லப்பட்ட ஸ்டேலினுடைய முக்கியஸ்தர் ஒருவர் குறித்து மிக முக்கியமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஜோர்டானில் ஸ்டேல் தூதரகம் அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் கமால் அத்வான் மருத்துவமனை மீது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாகவும் நேற்றைய தினம் ஸ்டேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். காசாவில் செயற்பட்டு வரக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளில் மிக முக்கியமான மருத்துவமனை கமால் அத்வான் மருத்துவமனை. அதிகளவில் காயப்பட்ட நோயாளிகள், காயமடைந்தவர்கள், விமான குண்டு வீச்சுக்கு இலக்கானவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வந்தார்கள். இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனத்தின் உடைய தகவல் மையம் டாக்டர் கசும் அபு ஷாபியா அதாவது கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் காலில் காயமடைந்துள்ளார் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனையின் உள்ளே அவர் நோயாளிகளை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது ஆஸ்திரேலிய குவாட் கப்பலிலிருந்து வீசப்பட்ட வெடிகுண்டில் மருத்துவர் காயமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. என்னுடைய காயமானது இங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினமும் ஸ்டேல் கமாலத்வான் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 மருத்துவர்கள், 2 துணை மருத்துவர்கள், 2 தாதியர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மீண்டும் கமாலத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து லெபனானில் உள்ள மத்திய பெய்ரூட்டில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல காசாவின் கான்யூனிஸ், வடக்கு காசா, ஜபாலியா அகதிகள் முகாம் போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 21 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் ஏறக்குறைய 50 பேர் வரை இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, மத்திய பெய்ரூட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய 8 மாடி கட்டிடம் ஒன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் காசாவிலும் சரி லெபனானிலும் சரி அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவு காசாவில் ஸ்டேல் இராணுவத்துடன் மிகப்பெரிய துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். நேற்றைய தினம் ராஃபா பகுதி அருகே ஸ்டேல் இராணுவம் தங்கியிருந்த வீட்டின் மீது தங்களுடைய ஸ்னைப்பர் போராளிகள் நடத்திய தாக்குதலில் 5 ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆர்ட்லரி ஷெல்கள், அல்ஜாசின் 105 ஏவுகணைகள், ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் கொண்டு தாக்குதல் நடத்தியதில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், அதேபோல ஒரு கவச கெரியர் வாகனம், ஒரு நிம்மர் வாகனமும் தனித்தனி சம்பவங்களில் குறிவைத்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜபாலியா பகுதியிலும் நேரடி துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தியை கமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவில் முன்பு இருந்ததை விட தற்போது அதிகளவான நேரடி மோதல்களில் ஆஸ்திரேலிய இராணுவத்தினரும் கமாஸ் போராளிகளும் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஸ்டேல் முழுவதும் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு டெல் அவீவ் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் நகரங்களின் மீது பணைய கைதிகள் விடுதலையில் ஸ்டேலின் உடைய பிரதமர் நெதன்யாகு அக்கறையின்றி செயற்படுகின்றார். பணைய கைதிகளின் உயிர்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. பணைய கைதிகளின் உறவினர்கள் மீது கரிசனை இல்லை. வேண்டுமென்றே பணைய கைதிகளின் ஒப்பந்தத்தை நெதன்யாகு தடுத்திருக்கின்றார் என கூறி மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பின்னர் அதிகளவான மக்கள் பங்கேற்கக்கூடிய போராட்டங்களாக இருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் இந்த போராட்டங்கள் நெதன்யாகு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் ஏற்கனவே பணைய கைதிகளின் உடைய நிலைமை தொடர்பாக இன்று கமாஸ் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் கமாஸ் செய்தி தொடர்பாளர் ஆஸ்திரேலிய வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒரு பெண் ஆஸ்திரேலிய கைதி கொல்லப்பட்டிருக்கின்றார், ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் என்று செய்தியை வெளியிட்டு அதன் புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டேல் இந்த மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்டாலும் நெதன்யாகு அரசாங்கத்தின் மீது இந்த தாக்குதல்கள்
நிச்சயமாக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. அதே போல ஹமாஸ் இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம், அந்த பகுதி, காயமடைந்தவர்களின் புகைப்படங்களையும் வெளியிட்டிருப்பது இது ஐடிஎஃபினுடைய தாக்குதலில் தான் இந்த பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துவதாக சுயாதீன ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனைய மிச்சம் மீதியாக இருக்கக்கூடிய பணைய கைதிகளையும் பாதுகாப்பது, ஸ்டேலிய தாக்குதலில் இருந்து அவர்களை பாதுகாப்பது மிகப்பெரிய சிரமமாக தமக்கு மாறியிருப்பதாக ஹமாஸ் படை தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே பலர் கொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் நடத்தும் வான்வழி தாக்குதல்கள் இந்த பணைய கைதிகளின் உயிர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இஸ்ரேலுக்கு இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய மால்டோவான் ராப்பி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய ஜெப ஆலயங்கள், ஜூதர்களினுடைய முக்கிய அமைப்புகள், ஜூத கும்பல்கள் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக, பாலஸ்தீன தனிநாட்டு கொள்கைக்கு எதிராக பெரிய அளவில் செயற்பட்டு வரக்கூடிய ஒரு ஜூத கும்பலினுடைய ஒரு முக்கியஸ்தர் ஒருவர் மால்டோவன் ராப்பி அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் வைத்து கடத்தி செல்லப்பட்டிருந்தார். அவர் கடத்தி செல்லப்பட்ட பின்னர் அவர் எங்கு கொண்டு செல்லப்பட்டார், அவருக்கு என்ன ஆனது என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளாக இருந்தன. ஆனால் இந்த கடத்தலுக்கு பின்னால் ஈரானிய உளவுத்துறை தான் இருக்கின்றார்கள். ஈரானினுடைய உளவுத்துறை தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய்க்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்ற சார்பட ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு ஈரான் உளவுத்துறையின் தலையீடுதல் இருப்பதாக சந்தேகம் வெளியிட்டிருந்தார்கள். இன்றைய தினம் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலினுடைய இந்த முக்கிய புள்ளி ஒருவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலேயே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய சடலம் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய பதற்றத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் இஸ்ரேலிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு பின்னால் ஈரான் தான் இருப்பதாக இஸ்ரேல் மீண்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோ அதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய போலீஸ் பிரிவினரோ எந்த ஒரு செய்தியையும் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றோம் என்று மட்டும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருவேளை இஸ்ரேலினுடைய மொசாட் ஈரானுக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் சிரியாவுக்குள்ளும் நடத்தும் படுகொலைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள் ஈரான் நடத்தியிருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக பலரும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கொலையின் பின்னணியில் ஈரான் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு, அடுத்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேலிய தூதரகத்துக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்த 3 ஜோர்டான் போலீசார் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரி உயிரிழந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இது இன்றைய தினம் அம்மானின் ரஃபியா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து தூதரகத்தின் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஜோர்டானில் இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும், பாலஸ்தீனம் மீதான படுகொலையில் ஜோர்டானின் பங்கை கண்டிக்க வேண்டும் என தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது ஜோர்டானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூடு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய தூதரகத்துக்கு பாதுகாப்புக்காக நின்றவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு ஏதாவது ஒரு செய்தியை ஜோர்டானில் அரசுக்கும் அரசு படைகளுக்கும் சொல்ல வருகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து, ஹிஸ்புல்லா நடத்திய சரமாரியான ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் மாலோட் டர்கிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, இது தோல் தொழிற்சாலை என்று கூறப்படுகின்றது, டயர் அல் பேடாவில் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றக்கூடிய இந்த தொழிற்சாலை இஸ்ரேலின் உடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதார கட்டமைப்புக்குள் ஒன்றாக காணப்பட்டது. ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் இந்த தொழிற்சாலை சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதன் அருகாமையில் இருந்த இராணுவ காவல் மையங்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதலை ஆங்காங்கே நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து, உக்ரைனின் உடைய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் மாநாட்டிலிருந்து 3ஆம் சர்வதேச நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட செய்தியில் எப்படியும் அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் உக்ரைனிய துருப்புக்களை குருக்ஸ் பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றுவதே ரஷ்ய அதிபர் புடினின் இலக்காக இருக்கின்றது. அதற்காக அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே எமக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்ய வேண்டியது அவசியம் என்பதை போல
மீண்டும் ஒரு செய்தியை நட்பு நாடுகளுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த ஜெலன்ஸ்கியினுடைய கோரிக்கைக்கு பெரிய அளவில் அங்கு ரெஸ்பான்ஸ் இருக்கவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து முக்கியமான ஒரு விடயம், இன்றைய தினம் ஜெர்மனியையும் பின்லாந்தையும் ஸ்வீடன் லிதுவேனியாவை இணைக்கும் 2 நீருக்கடியில் செல்லக்கூடிய தொலைத்தொடர்பு கேபிள்கள் முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நவம்பர் 17, 18 தேதிகளில் இந்த 2 கேபிள்களும் செயலிழந்திருப்பதாக ஸ்வீடன் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மன், பின்லாந்து, ஸ்வீடன், லிதுவேனியாவை இணைக்கும் இந்த நீருக்கடியில் செல்லக்கூடிய கேபிள் மிகப்பெரிய ஒரு தொலைத்தொடர்பு மண்டலத்திற்கான முக்கிய இணைப்பு பாலமாக இருந்த சூழ்நிலையில் இதை யார் இந்த கேபிள்களை துண்டித்திருப்பார்கள் நீருக்கடியில் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் சீனாவினுடைய ஒரு சரக்கு கப்பல் சென்றிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸ்வீடிஷினுடைய காவல்துறை சீன கப்பல் சென்ற நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீருக்கடியிலான கேபிள்கள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் கேள்விகளையும் கூட தற்போது எழுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இது தொடர்பில் பீஜிங்கில் தனது வலுவான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். சீனாவுக்கும் இந்த கேபிள்கள் துண்டிப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று தெரிவித்தாலும் சீன சரக்கு கப்பல் சென்ற விடயங்களும் இங்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த பின்னர் ஜெர்மனியை ரஷ்யாவுடன் இணைக்கும் நோர்ட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் 2022 ஆண்டு தகர்க்கப்பட்டமை நாம் அனைவரும் அறிந்த விடயம். அது மிக பரவலான கண்டனங்களையும் விசாரணைகளையும் ஏற்படுத்திய சூழலில் அது பின்னர் அமெரிக்க மற்றும் நோர்வே போன்ற நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைனால் தான் அந்த நோர்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் ஜெர்மனியையும் ரஷ்யாவையும் இணைக்கும் அந்த எரிவாயு குழாய்கள் சேதப்படுத்தப்பட்டன என்ற செய்திகள் பின்னாளில் வெளியாகி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஜெர்மனி, பின்லாந்து, ஸ்வீடன், லிதுவேனியா இணைக்கும் நீருக்கடியிலான கேபிள்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஒரு 3ஆம் உலகப் போர் வெடிக்கலாம் என்ற ஆபத்து உலகம் முழுவதும் எழுந்துள்ள சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளமை மேலும் பிராந்தியத்தில் பதற்றத்தை தூண்டியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.